ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான சாப்பாடோட தாங்க வந்திருக்கேன். வெண்பொங்கலும் சாம்பாரும். இது பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபஸ்ட் இடத்துல தாங்க இருக்கும். இப்போ அந்த சாப்பாடு தாங்க நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே சூப்பராக செஞ்சு அசத்த போகிறோம். இப்போ வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாங்க. நான் வந்துட்டு இந்த கப்பில் அரை கப்பு வரைக்கும் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னா 2 கை அளவு துவரம்பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு. இப்போ என்கிட்ட இருக்கிற கப்பு மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்குமான்னு தெரியாது, அதனால தாங்க நான் கையில் அளந்து போட்டுட்டேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறலாம். நல்லா ஒரு 2-3 டைம் கிட்ட நல்லா அலசிடுங்க. அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறலாம். ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ ஃபுல்லாத்தையும் அந்த பருப்போட மொத்தமாக அப்படியே குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் போல் சின்ன வெங்காயம், 2 பல் போல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், நாட்டு தக்காளி. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மட்டும் சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய், அதோட ஒரு 2 இலை மட்டும் கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே. இப்போ குக்கரை மூடியாச்சுங்க. அடுப்பில் தூக்கி வச்சு 4 விசிலுக்கு எடுத்தாச்சு. நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கிறலாங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கும் பருப்பு. தண்ணி நீ வந்து அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா குக்கர் மூடி இருக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக ஆகும். அதனால தான் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக 4 விசில் எடுத்திங்கன்னா கரெக்டாக பருப்பு வெந்திருக்கும். தண்ணியும் வந்துட்டு ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக சிந்தாது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஃபஸ்ட் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கீழே வந்து ஃபுல்லாக அடியே பிடிக்கலைங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போக தட்டிக்கு மட்டும். இது காய் எதுவுமே சேர்க்காதனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பமானுச்சு அப்படின்னா காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக இருக்கிறது 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் அந்த லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு இருக்கிறதுக்காகவும், சாம்பார் வந்து காலையில் வச்சிங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம். அந்த புளியோட ஸ்மெல் போனதட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. இதே அளவில் செய்யுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாங்க. இந்த அளவில் செஞ்சிங்க அப்படின்னா 3 பேர்கிட்ட நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இப்போ குழம்ப தாளித்து விட்றலாம். பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புலையும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்சு மட்டும் சும்மா ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வெண்பொங்கலுக்குன்னு இல்லை, நம்ம நார்மல் சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி வதக்கும் போதே போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பாரில் அப்படியே கலந்து விடலாம். வரமிளகா இஷ்டம்னா போட்டுக்கோங்க. ஏன்னா சாம்பார் தூள் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாகும். அதனால் நான் வரமிளகா சேர்த்துக்கறல. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே குழம்புல சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், சூப்பர் டேஸ்டான சாம்பாருங்க.
மஸ்ட்டு ட்ரை சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மட்டும் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நெய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேருங்க. நெய் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க கப்புன்னு. அந்த வாசனைலாம் வெளியே போயிடவே கூடாது. லைட்டாக மட்டும் ஒரு கலந்து விட்ருங்க. அந்த தாளிப்பு எல்லாமே குழம்போட நல்லா கலந்துக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வெண்பொங்கல், தோசை, இட்லி, நார்மல் நம்மளோட ஒயிட் ரைஸ் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ஊற்றி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. வெண்பொங்கல் செய்யலாமா? 1 கிளாஸ் வரைக்கும் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நார்மல் பச்சரிசி தான். இது வந்து கடையில் வாங்கினது, ரேஷனில் வாங்கினது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பச்சரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அதில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2-3 டைம் கிட்ட நல்லா அலசிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டேன். தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, பருப்புக்கு 1/4 கிளாஸ் பருப்பு போட்டோமா, அதனால் 3/4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா குக்கர் தண்ணி மேலே ரொம்ப கீழே வடியவும் செய்யாது, கரெக்டாக சாப்பாடு வெந்திருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, க்ரீன் கலரில் கிடந்தது கொத்தமல்லி தான், நம்ம சாம்பாரில் போட்ட கொத்தமல்லி தாங்க. இப்போ மூடி அடுப்பில் தூக்கி குக்கரை வச்சு 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் சிம்லேயும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிருங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் நல்ல குலைவாக வெந்திருக்குது. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குக்கர்லேருந்து ரொம்ப தண்ணி, அடுப்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக ஆகிரும். ரொம்ப தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், கீழே பிடிக்கவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்குது. எடுத்து விட்டுட்டு கரண்டியில் போட்டு நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா குலைவாயிரும். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாராளமாக நெய் ஊற்றுங்க. இதுக்கு வந்து அளவுலாம் இல்லை, உங்களோட இஷ்டம்தான். எவ்வளோ நெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் அதிகமாக ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும்னாலும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் கூட. ஏன்னா வந்துட்டு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால கேஸ் ஆகிடக்கூடாது, நல்லா செமிக்கணும். அதனால் ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் வந்துட்டு தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்குனாலும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே நம்ம பொங்கலில் ஊற்றி விட்றலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான தாளிப்பு. முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அவசியம் நான் அந்த தாளிக்கிறதோட முந்திரி பருப்பு சேர்த்து போடுங்க. என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டான வெண்பொங்கல் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சாயங்காலம் வரைக்குமே பொங்கல் வந்து இதே கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. அந்த கட்டியெல்லாம் ஆகாது. ஃபஸ்ட்டே வந்துட்டு நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை. நல்லா ஒரு டைம் 2 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டைமில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாகவே நெய் வேணும் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்றுறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சமையல் எண்ணெய் ஊற்றுறத ஃபுல்லாகவே நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃபுல்லாக நெய் ஊற்றிடாதீங்க. நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க, எல்லா சைடும் போகிற மாதிரி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பொங்கல் சாம்பாரும் அற்புதமாக வரும். ஒரு நாளைக்கு நெய் அதிகமாக சாப்பிட்டா தப்பில்லை. ஊற்றி விடுங்க நல்லா தாராளமாக. இப்போ எடுத்து போட்டிங்க அப்படின்னா அப்படி பொங்கல் விழுகணும் தட்டில்.
போட்டு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது பொங்கல். இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா டப்பு டப்புன்னு அப்படியே விழுந்துக்கிறணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாட்டை போட்டுடலாமா? நல்லா ஒரு குண்டு மாதிரி பாத்திரம் எடுத்து 2 கரண்டி நல்லா தாராளமாக பொங்கல் வச்சு நம்மளோட அற்புதமான சாம்பாரை ஊற்றி கொடுங்க. நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குருவாங்க. இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியே செய்வீங்க. காயே இல்லை நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு நினைக்காம இப்படி செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப எல்லோரும் நல்லா பாராட்டுவாங்க. என்ன காயே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான சாம்பாரா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.